உங்களுக்கு இதோட லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும். இந்த ஆப்பிள் லோகோவுக்கு கீழே இங்கே வந்தீங்கன்னா சிஸ்டம் செட்டிங்ஸ் அபவுட் திஸ் மேக்குன்னு 2 விஷயம் இருக்கும். அபவுட் திஸ் மேக் அப்படின்னா உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இது என்ன ஸ்பெக்கில் இருக்குது, இதோட சீரியல் நம்பர் என்ன, மோர் இன்ஃபோ கொடுத்தீங்கன்னா இதோட மோர் இன்ஃபர்மேஷன் வரும். கீழே உங்களுக்கு ஸ்டோரேஜ் செட்டிங்ஸ் அது எல்லாமே இருக்கும். கீழே சிஸ்டம் ரிப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ரிப்போர்ட்டில் இது என்ன இருக்கிற ஹார்ட்வேர் எல்லாமே இங்கே காமிக்கும். இதோட கிராஃபிக்ஸ் எவ்வளோ இருக்குது, இதோட பேட்டரி என்ன கண்டிஷனில் இருக்குது, இதோட சைக்கிள் கவுண்ட் என்ன, இதெல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். மறுபடியும் அந்த ஆப்பிள் லோகோக்கு கீழே போனீங்க அப்படின்னா சிஸ்டம் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து சிஸ்டம் செட்டிங்ஸ். இந்த லேப்டாப்பில் இருக்கிற வைஃபை, ப்ளூடூத், நெட்வொர்க், பேட்ரி, அப்புறம் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ், இது இந்த ட்ராக் பேட், இதை வந்து ட்ராக் பேட் சொல்லுவோம். இந்த விஷயம் வந்து ட்ராக் பேட். இப்போ இந்த ட்ராக் பேடை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் புது லேப்டாப் வாங்கினீங்கன்னா எங்களோட ட்ராக்கிங் ஸ்பீடை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே டேப் டு கிளிக்கை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. டேப் டு கிளிக் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டியும் போய்ட்டு கிளிக்கை போட்டு இங்கே அழுத்த தேவையில்ல, போட்டு இங்கே ப்ரெஸ் பண்ண தேவையில்ல, சும்மா ஜஸ்ட் டச் பண்ணாலே உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும். இல்லைனா ஒரு வாட்டி நீங்கள் கிளிக் அழுத்திட்டே இருக்கணும். அதேமாரி அந்த சிஸ்டம் செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கெஸ்டர்ஸ்லாம் இருக்கும், ட்ராக் பேட் கெஸ்டர்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த 5 ஃபிங்கர் பண்ணுறது, அப்புறம் க்ளோஸ் பண்ணுறது, 3 ஃபிங்கர் பண்ணுறது, அதெல்லாமே நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ வேணுன்ற மாதிரி வச்சுக்கோங்க. செகண்டரி கிளிக் வந்து டேப் வித் 2 ஃபிங்கர்ஸ். நான் மோஸ்ட்லி இந்த செட்டிங்ஸ் தான் நம்மளும் வைப்போம். டேப் டு 2 ஃபிங்கர்ஸ்னால் இந்த 2 ஃபிங்கர் வச்சு ட்ராக் பேடில் இப்படி தட்டினீங்கன்னா ரைட் கிளிக்கு. க்ளீன் அப் தான் வந்து இதில் ரெஃப்ரெஷ். விண்டோஸில் வர மாதிரி க்ளீன் அப் தான் ரெஃப்ரெஷ்ஷு. இப்போது சிஸ்டம் செட்டிங்ஸ் ஒன்று பார்த்தாச்சு. இப்போ ஃபோனில் இருக்கிற மாதிரி தான் ஏதாவது இப்போ ஃபோன் செட்டிங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ் இருக்கும். 2 செட்டிங்ஸ் தான். நான் இப்போ இங்கே வந்து லாஜிக் ப்ரோ ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எனக்கு லாஜிக் ப்ரோன்னு நேம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இந்த ஃபைண்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து விண்டோஸ் ஓஎஸ், இது மேக்கோட ஓஎஸ். இது இங்கே இருக்கிறது ஃபைண்டர் மட்டும் ஓப்பனில் இருக்கும். இப்போது ஓகே, இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இங்கே வந்து நம்மளுக்கு பேர் வந்து சேஞ்ச் ஆகிடும், நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே லாஜிக் ப்ரோன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம ஃபைண்டரில் இருந்ததுன்னா இங்கே ஃபைண்டர்னு இருக்கும். இப்போது லாஜிக் ப்ரோ ஓப்பன் பண்ணதுனால இங்கே லாஜிக் ப்ரோ வந்திருக்கு. இப்போ லாஜிக் ப்ரோ கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து லாஜிக் ப்ரோட செட்டிங்ஸ் இருக்கும். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதோட செட்டிங்ஸ் இங்கே இருக்கும். இப்போது லாஜிக் ப்ரோட செட்டிங்ஸ் போனோம்னா நீங்கள் லாஜிக் ப்ரோட செட்டிங்ஸ் போயிட்டு ஜென்ரல் ஆடியோவில் போட்டு ஆடியோ அவுட்புட் என்ன இருக்குது, இன்புட் என்ன இருக்குது, இங்கே பாருங்கள் ஆடியோ அவுட்புட்டில் போயிட்டு உங்களோட இங்கே சவுண்ட் கார்டா இல்லை மேக்புக் ப்ரோ ஸ்பீக்கர்ஸா இல்லை ஹெட்ஃபோன்ஸா எது வேணால் நீங்கள் கொடுத்துருக்கலாம். இப்போது அதே மாதிரி சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னா சிஸ்டத்தோட செட்டிங்ஸு 2 செட்டிங்ஸ் தான் மொத்தம். ஒன்று சிஸ்டம் செட்டிங்ஸு, இன்னொன்று வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் அது வந்து அப்ளிகேஷன்ஸோட செட்டிங்ஸு. இப்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஓப்பனில் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா இங்கே ஒரு டாட் இருக்குது. இங்கே ஒரு இடத்துல மட்டும் தான் எப்போவுமே டாட் இருக்கணும். இப்போ நீங்கள் லாஜிக் ப்ரோவை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா விண்டோஸ் மாதிரி இது க்ளோஸ் ஆகாது. இப்போ நான் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் ஜஸ்ட்டுவே நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது க்ளோஸ் ஆகாது, பேக்ரவுண்டில் அப்படியே இருக்கும். நீங்கள் ஃபோனில் ரீசெண்ட் ஆப்ஸில் தள்ளி விட்றீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது இப்போ நான் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து க்ளோஸில் இருக்காது. இங்கே வந்து லாஜிக் ப்ரோ நேம் அப்படியே இருக்கும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே டாட் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் வந்து நம்ம 2 ஃபிங்கர் சொன்னோம். டேப் ரைட் கிளிக் வந்து 2 ஃபிங்கர் பண்ணிங்கன்னா குவிட் பண்ணாதான் எல்லாமே க்ளோஸ் ஆகும். நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி குவிட் பண்ணணும். நீங்கள் லாஜிக் ப்ரோவும் மெயின் ஸ்டேஜும் ரெண்டுமே ஒரே டைமில் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெண்டுமே மியூசிக்ஸ் ரிலேட்டடான சாஃப்ட்வேர், ரெண்டுமே ஆடியோ அவுட்புட் போகும், 2 மிடி சிக்னலும் எல்லாத்துக்குமே அப்படியே போகிறதுனால ஒரு விஷயத்தை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இன்னொன்று ஓப்பன் பண்ணணும். லாஜிக் ப்ரோவில் வந்து ரெக்கார்டிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொன்று ரன் பண்ண முடியாது, க்ளோஸ் பண்ணிட்டு தான் இன்னொன்று ஓப்பன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் ஃபைல்ஸ்னு வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கேன். இந்த கான்செப்ட் ஃபைல்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுனா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. இதுவுமே வந்து 1 by 1 தான் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொன்று ஓப்பன் பண்ணக்கூடாது. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும். இப்போ ஒரு கான்செப்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இதோட பிளக்இன் டைம் வந்து ஒரு 1 or 2 minutes எடுக்கும். இது ஏன்னா நம்ம ஒரு 60 டோன் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம்னா 60 டோன் அந்த லொக்கேஷனில் இருக்கிறத ரீட் பண்ணி இங்கே வந்து காமிக்கிறதுக்கு 1 or 2 minutes கண்டிப்பாக ஆகும், நீங்கள் எந்த லேப்டாப் வாங்கினாலும். ஸோ இப்போ இது மெயின் ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம கீபோர்டு கனெக்ஷன் வந்து எப்படி பண்ணலாம் நான் சொல்கிறேன். கீபோர்டு வந்து இப்போ வரது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு டைப் சி டு டைப் சி தான் வரும். டைப் சி டு டைப் சி அப்படின்னா உங்களுக்கு 2 பக்கமே வந்து டைப் சியாக இருக்கும். ஒன்று வந்து கீபோர்டில் கொடுங்க, இன்னொன்று வந்து டைப் சி மிடி கீபோர்டாக இருந்ததுன்னா அதில் கொடுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா
இது வந்து பிரிண்டர் கேபிள் சொல்லுவோம். இந்த மாதிரி டைப்பில் இருந்ததுன்னா இதையும் நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் என்ன போர்ட் இருக்குதுன்னு பாருங்கள். லேப்டாப்பில் வந்து டைப் சி இருந்ததுன்னா டைப் சி, யூஎஸ்பி இருந்ததுன்னா யூஎஸ்பி. எப்போவுமே டைரக்ட் கேபிள் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து யூஎஸ்பி ஹப் இந்த 1ல் 4 எடுக்கிறது அப்படி போடாதீங்க. ஏது நீங்கள் ஆடியோவில் லைவில் இருக்கும் போது அது ஷேக் ஆச்சுன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடும். சவுண்ட் கார்டு டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா இது எல்லாமே திருப்பி லோட் ஆகி வரும். அப்போ வந்து அது இடைஞ்சலாக இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கள், கம்பல்சரி இது வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணுங்கள். ஒன்று டைப் சி டு பிரிண்டர், இல்லைனா டைப் சி டு டைப் சி, இல்லைனா யூஎஸ்பி டு பிரிண்டர். உங்கள் லேப்டாப்பில் என்ன போட்டிருக்கோ அதை வந்து இந்த சைடு நீங்கள் ப்ளக் பண்ணுறீங்கன்னா அது வந்து டைரெக்டாக இருக்கணும். டைப் சி ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து டைரெக்டாக உங்களுக்கு கீபோர்டுக்கு போகணும். நீங்கள் ஹப்பில் போடாதீங்க. இதே கான்செப்ட் தான் சவுண்ட் கார்டுக்கும். உங்கள் சவுண்ட் கார்டில் என்ன இருக்குது பாருங்கள். டைப் சி இருந்ததுன்னா டைரெக்ட் டைப் சி டு டைப் சி, இல்லைனா டைப் சி டு பிரிண்டர். இது வந்து ஆனாமல் நீங்கள் வந்து 5 பின் மிடியில் வந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 5 பின் மிடி அப்படின்னா ஓல்டு டைப் கீபோர்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு. எக்ஸ்ட்ரீமு, OMW, N364, எல்இ கூட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை இருக்கு பாருங்கள் 5 பின். இதை வந்து இந்த கேபிள் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் இதே டைப்பில் இருக்கிற சவுண்ட் கார்டு வாங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இப்போ இந்த சவுண்ட் கார்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓல்டு டைப் கீபோர்டை வந்து இந்த கேபிள் மூலயமா இது வந்து உங்களுக்கு இப்போ வராது எல்லாமே ஒன்று டைப் சியாக இருக்கும், அப்படி இல்லைனா இந்த போட்டிருக்கும். உங்களுக்கு ஓல்டு டைப் மிடி கீபோர்டாக இருக்கட்டும், இல்லை நார்மல் கீபோர்டாக இருக்கட்டும், இந்த டைப் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த டைப் கீபோர்டு கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீபோர்டில் வந்து உங்களுக்கு அவுட்டில் வந்து இந்த இதுக்கு முன்னாடி காமிச்ச கேபிளை அவுட்டில் கொடுக்கணும். கீபோர்டில் அவுட்டில் கொடுக்கணும். சவுண்ட் கார்டில் இன்ல கொடுக்கணும். சவுண்ட் கார்டில் இன்ல கொடுக்கணும். ஸோ தட் நீங்கள் வந்து இப்போ சவுண்ட் கார்டுக்கு வந்து டைப் சி இருக்குங்க. இங்கே டைப் சி டு லேப்டாப்புக்கு டைப் சியாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லேப்டாப்ல இருந்து இங்கே போனோம். இதில் வந்து இன்லேருந்து கீபோர்டோட அவுட்டுக்கு வந்து நீங்கள் போயிடணும். ஒரே கேபிள். அப்போ லேப்டாப்பில் என்ன பண்ணோம், சவுண்ட் கார்டில் லேப்டாப் டு சவுண்ட் கார்டு போகும், சவுண்ட் கார்டுலேருந்து கீபோர்டுக்கு போகும். அப்படியே இது ஓல்டு டைப் அப்படின்றதுனால பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரைட்டனை கீபோர்டோட அவுட்புட் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா கீபோர்டோட அவுட்புட் சிக்னல்ஸை வந்து இன்ல ரிசீவ் பண்ணும்போது கீபோர்டு வந்து வேலை செய்யும். இதுதான் கான்செப்ட். அதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓல்டு டைப் கீபோர்டு கார்கா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டோன் வந்து கீபோர்ட்லேயே சேஞ்ச் ஆகும். இப்போ குரோம் வச்சுருக்கீங்க, குரோம் EX வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டச் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே லைனாக 1 2 3 சேஞ்ச் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இதில் எப்படி செய்யறது இல்லை வந்து நீங்கள் குரோமுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ட்ரைட்டன் சீரீஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ரீசெட் ப்ரோக்ராம் நம்பர்ஸ் ஒரு வாட்டி கொடுத்துருங்க. நம்ம எல்லியா இருக்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த டோனை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு வாட்டி ரீசெட் ப்ரோக்ராம் நம்பர்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ரீசெட் ஆமாம், டோனை ரீசெட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். இதில் வந்து இப்போ மெயின் ஸ்டேஜில் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா அது மட்டும் பார்த்துடலாம். இதில் மெயின் ஸ்டேஜோட செட்டிங்ஸ் வந்தீங்கன்னா ஜென்ரல் போயிட்டு ஜென்ரலில் ஆட்டோ சேவ் வந்து எப்பவுமே நெவரில் தான் இருக்கும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது எப்பவுமே. ஏன் நெவரில்? ஆமாம், நெவர்லேயே இருக்கணும். நீங்கள் ஆட்டோ சேவ் நம்ம மோஸ்ட்லி வந்து எடிட்டில் தான் வச்சு ப்ளே பண்ணுவோம், பெர்ஃபார்மன்ஸில் வச்சு ப்ளே பண்ண மாட்டோம். எடிட்டில் வச்சு ப்ளே பண்ணுறதுனால ஆட்டோ சேவ் நெவரில் இருக்கக்கூடாது. ஆட்டோ சேவ் ஆனில் இருந்ததுன்னா ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் அது வந்து சேவ் ஆகும்போது ஹேங் ஆகும். ஆமாம், லேப்டாப் எப்பவுமே ரீசன் இல்லாமல் ஹேங்கே ஆகாது. நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் மட்டும் தான் ஹேங் ஆகும். நம்மளுக்கு மீறி நம்மளுக்கு தெரியாதனால தான் ஹேங் ஆகுது. அது என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸில் வந்து ஆட்டோ சேவ் நெவரில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு லேட்டன்சி இருக்குது அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிட் ரேட் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ இங்கே இருக்கிற ஆடியோ செட்டிங்ஸ்னால 48 இருக்குது. மேக்ஸிமம் 44.1லேயே வச்சுக்கோங்க. ஐஓ பஃபர் சைஸ் வந்து உங்களுக்கு 128 தான் இருக்கணும். லேட்டன்சி வந்து நான் இங்கே ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செட்டிங்ஸுக்கு நமக்கு லேட்டன்சி எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து அவுட்புட் வந்து மேக்புக் ப்ரோ ஸ்பீக்கரில் இருக்குது. நம்ம சவுண்ட் கார்டு கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து சவுண்ட் கார்டு காமிக்கும். இந்த இடத்துல அவுட்புட் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூணு விதமாக பிரிச்சிருப்பாங்க. இது வந்து லே அவுட்டு, எடிட்டு, பெர்ஃபார்மன்ஸு. லே அவுட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பட்டன்ஸ் அண்ட் நாப்ஸ் வந்து அசைன் பண்ணுறது. இப்போ வந்து உங்களுக்கு நோவேஷனில் இருக்குது எல்லா பட்டன்ஸும் நான் வந்து அசைன் பண்ணணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு பேனல் கண்ட்ரோல்ஸ், ஷெல்ஃப் கண்ட்ரோல்ஸ், குரூப் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ குரூப்பில் வந்து நான் 8 பட்டன் சுற்றிக்கிட்டு போய் இங்கே மேலே வச்சேன்னா 8 பட்டன் என்னால் வைக்க முடியும். இந்த பட்டனை வச்சுட்டு இப்போ
எது ஒரு அசைன் பண்ணுறதோ அப்படி என்ன ஒரு நீங்கள் எது வேணால் இங்கே தூக்கி வச்சுக்கலாம். இங்கே வந்து வால்பேப்பர் வச்சுக்கலாம், இல்லை நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை பேராமீட்டரு மாஸ்டரு எது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பேட்ச் லிஸ்ட்டு வச்சுக்கலாம். இப்போ சிம்பிளாக எப்படி இது லே அவுட்டை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் நான் இங்கே வச்சுருக்கேன்னு வச்சுப்போங்களேன். முதல்ல கீபோர்டு எப்படி அசைன் பண்ணுறது, இந்த டயக்ராமை கிளிக் பண்ணிங்கன்னா இதை சுற்றி ஒரு ப்ளூ கலரில் ஃப்ரேம் ஃபார்ம் ஆகும். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பட்டன் வச்சாலும் ஒரு நாப் வச்சாலும் ப்ளூ கலரில் ஃப்ரேம் ஃபார்ம் ஆகிருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து இங்கே அசைன் ஒன்று இருக்கும், அதை செலக்ட் பண்ணணும். இப்போ ரெட் கலரில் இருக்குன்னா அசைன் பண்ணுற இந்த இடத்த வந்து அசைன் பண்ணுறதுக்கு நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கீபோர்டில் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணுறோம். கீபோர்டில் நான் இங்கே ஒரு டச் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அங்கே அசைன் ஆகும். இந்த இடத்துல ப்ளூ கலராக வரும். இங்கே வந்து என்னோட கீபோர்டோட நேம் இங்கே வந்திருக்கு, மிடி 1 SC61 இங்கே வந்திருக்கு, சேனல் 1ல் இருக்குது. இல்லை உங்களுக்கு அது என்ன பண்ணாலும் வரல அப்படின்னா ஆளில் கொடுத்துட்டு இங்கே மிடி வந்து 1 to 16 வச்சுருங்க, உங்களுக்கு வந்துடும். அதே போல் தான் இப்போ இந்த பட்டனை நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த பட்டன் நான் அசைன் பண்ண போகிறேன். இப்போது கீபோர்டில் அதே மாதிரி உங்களுக்கு கீபோர்டில் எத்தனை பட்டன் இருக்கோ அத்தனை பட்டனை வைக்கோங்க. இப்போ இங்கே அசைன் கொடுத்துட்டு அசைன் பண்ணிங்கன்னா அந்த பட்டன் வந்து அசைன் ஆகிடும். இதுதான் அசைன் பண்ணுறது. போய் அசைன் பண்ணிட்டீங்க, இந்த பட்டன் வந்து அந்த பட்டனுக்கு அசைன் ஆகிடுச்சுன்னா அடுத்தது எடிட்டில் போயிட்டு இதுக்கு வந்து ப்ரோக்ராம் நம்பர்ஸ் வந்து கொடுக்கணும். எப்போவுமே ப்ரோக்ராம் நம்பர் கொடுக்கும்போது கான்செப்ட் நேமை மட்டும் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும், மற்றதை செலக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கான்செப்ட் நேமில் மேலே வச்சுட்டு இந்த பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷனில் போயிட்டு இதில் நீங்கள் என்ன ஆக்ஷன் வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நம்ம பேட்ச் நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ணுறது வந்து இது பேர் வந்து பேட்ச் நம்பர். நான் என்ன பண்ணுறேன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 1 பேட்சுக்கு போ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதே மாதிரி அடுத்த பட்டனுக்கு கொடுக்கணுன்னாலும் அடுத்த பட்டன் போயிட்டு ஆக்ஷனில் போயிட்டு இதில் வந்து பேட்ச் லிஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறது, ஜம்ப் வேறு ஒரு நம்பருக்கே போகலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து எனக்கு ஆர்டராக போகணும் அப்படின்றனால 2 கொடுத்துருக்கேன், இங்கே 1 கொடுத்துருக்கேன். இப்போ கீபோர்டில் நான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு அங்கே 1 2 அப்படின்னு போயிடும். இப்போ இங்கே பாருங்கள், நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே 1ல் போயிடுச்சு டோனு. இதை ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா 2க்கு வந்துடும். இதுதான் கான்செப்ட். நீங்கள் இன்னும் மிடி கீபோர்டு வாங்குறீங்க, நோவேஷன் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க. கார்கு அந்த மாதிரி ஏதாவது கீபோர்டு வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ஆயிக்கும். ஆமாம், ஆயிக்கும். இப்போது ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ஒன்றும் பண்ண வேண்டாம், எந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவை. அந்த நானப்படம் வந்தாலும் எப்படி பண்ணணும், நானப்படம் வந்தாலும் இந்த மாதிரி அசைன் பண்ணணும். அசைன் பண்ணுறதுக்கு தனியாக வீடியோவும் என்கிட்ட இருக்குது, அது வேணால் கூட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இப்போது இதுதான் இந்த எடிட்டில் வந்து இது வந்து பேட்ச் லிஸ்ட்டு சொல்லுவோம். இந்த இடத்த வந்து பேட்ச் லிஸ்ட்டு சொல்லுவோம். இது வந்து ஒர்க் ஸ்பேஸ், நம்ம இங்கே பண்ணுறது இந்த மிடி சிக்னலாக இங்கே இதுக்கப்புறம் அப்படின்னு மாற்றி கொடுக்குறது, அந்த மாதிரி வேலைலாம் இங்கே பண்ணிக்கலாம். இது வந்து சேனல் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவோம். இந்த இடத்த வந்து சேனல் ஸ்ட்ரிப். இந்த சேனல் ஸ்ட்ரிப்பை வந்து எல்லா சேனலும் இங்கே இருக்கும். இப்போ நான் ஒரு டோன் ஒன்று வாசித்தேன் அப்படின்னா இப்போ இது வந்து ரைட்டில் இருக்குது, லேயரில் இருக்குது. இது ரைட்டு, இது லெஃப்ட்டு. இப்போ இது வந்து மட்டும் தான் ரைட்டில் இருக்குது. ஸோ இந்த டோனோட வால்யூம் மட்டும் நான் ஏற்றி இறக்கிக்க முடியும். இப்போ லெஃப்ட்டில் வாசித்தேன்னா இங்கே ஒரு 4-5 ட்ராக்காக இருக்குது. இங்கே சேனல் ஸ்ட்ரிப்பை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் வாசிக்கும் போது 1 2 3 ட்ராக் போகுது, ரைட்டு வாசிக்கும் போது இங்கே ஒரு ட்ராக் போகுது. இதில் மியூட் இருக்குது, சோலோ இருக்குது, என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், எல்லா ட்ராக்கும் வாசிக்கிறேன், லெஃப்ட்டும் வாசிக்கிறேன், ரைட்டும் வாசிக்கிறேன். லெஃப்ட்டு மட்டும் வாசிச்சோன்னா 4 ட்ராக். லெஃப்ட்டில் இருக்கிற சவுண்டு மட்டும் கம்மி பண்ணால் இங்கே கம்மி பண்ணணும், மெயினோட டோனை கம்மி பண்ணால் இங்கே கம்மி பண்ணணும். இதில் மாஸ்டர் அவுட்புட்டு 1+2 மாஸ்டர், இது வந்து மெயின் வால்யூம். இதை ஏற்றுனீங்கன்னா ஃபுல் கான்செப்டோட வால்யூம் ஏறும். இங்கே ஏதாவது அந்த எல்லா டோனோட வால்யூமும் இதில் ஏறும். மெயின் வால்யூம் இது ரெண்டு மெயின் வால்யூம். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் ஸ்ட்ரிப்போட வால்யூம், அந்தந்த சேனல் ஸ்ட்ரிப்போட வால்யூம். இப்போ சேனல் ஸ்ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் ஸ்ட்ரிப்புன்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். இதில் வந்து இதுதான் ஒரு சேனல் ஸ்ட்ரிப். நான் உங்களுக்கு எம்டியாக ஒரு சேனல் ஸ்ட்ரிப் போட்டு காமிக்கிறேன். எம்டியாக ஒரு சேனல் ஸ்ட்ரிப் போட்டு கொண்டு வரேங்க, சாஃப்ட்வேரில் கொண்டு வரேன். இதுதான் எம்டியான சேனல் ஸ்ட்ரிப். இந்த சேனல் ஸ்ட்ரிப் அப்படின்றது இங்கே பாருங்கள், இன்புட்னு இருக்குது. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வர போகிறோம். ஆடியோ எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஆடியோ எஃபெக்ட்ஸை கொண்டு வர போகிறோம். சென்ஸ்னால் இந்த ஒரு தனியாக இந்த ஒரு எஃபெக்டை மட்டும் தனியாக ஒரு ட்ராக்கை நம்மளால் சென்ட் பண்ணி கண்ட்ரோலும் பண்ண முடியும். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டு இந்த கார்னராக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டி. இது வந்து இன்பில்ட்டாக அவனோட ஸ்டாக் பிளகின்ஸ் லாஜிக் ப்ரோ கொடுக்குறது. இதில் ஏயு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு வர்றது தான் வந்து தேர்ட் பார்ட்டி. இதுதான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுற விஎஸ்டிஸ் தனியாக ஸ்பெசிஃபிக்காக போடுறது. இப்போது இதில் வந்து நான் ஒரு டோனை வந்து எடுத்துகிட்டு வரேன். அதேமாரி ஸ்வாம் பிளகின் வந்து நம்ம போட்டோம்னா டைரெக்டாக வராது. இந்த எக்ஸ்பிரஷன் கண்ட்ரோலோ ஆர் பேனிக் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கார்னரில்
இந்த கார்னரில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கே ஒரு கொண்டு வந்திருக்கேன். இங்கே டோன் மட்டும் தான் இருக்குது. இப்போது இதுக்கு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லை. இங்கே நான் வேணால் எஃபெக்ட்ஸ் வந்து நான் கொண்டு வரேன். இங்கே வந்து ரிவர்ப் இருக்குது, ஈக்குவலைசர் இருக்குது, ஃபில்டர்ஸ் இருக்குது. நான் சும்மா ஒரு ரிவர்ப் போட்டுக்கிறேன். ஒரு டோனு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா ஆனு ஆஃப், இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு அடுத்தது சென்டராக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ளக்கினே ஓப்பன் ஆகும். இந்த கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ளக்கினை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த சாக்ஸோஃபோனுக்கு பதில் வேறு சாக்ஸோஃபோன் போடுறது அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு டோன் க்ரியேட் பண்ணுறதும் அப்படி தான். இப்போது இங்கே ஒரு ப்ளஸ் இங்கே ஒரு ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா இங்கே ஒரு எம்டியாக ஒரு டோன் வரும். இதுக்கு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இங்கே ஒரு ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட், இதில் வந்து நீங்கள் இந்த மெட்ரோனம் அவுட்புட் 1+2 மாஸ்டர் இது எல்லாத்துக்குமே வரும். நீங்கள் இதுலேயே போய்ட்டு டோனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே ஒரு +, இங்கே ஒரு +, இங்கே ஒரு +, கம்பல்சரி போடணும். இப்போ இதில் ஒரு ப்ளஸ் போட்டு எத்தனை நம்பர் ஆஃப் சேனல்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறோம், 1 எடுத்துகிட்டு வர போனால் 1, 2னா 3, அது மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ எம்டியாக ஒரு சேனல் வந்திருக்கு. இந்த கார்னரை கிளிக் பண்ணிவிட்டு ஏயு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துருங்க கீழே. இதில் வந்து ஆடியோ மோட்லிங் ஸ்வாம் வேணும்னா ஸ்வாமு, கேக் வாக் வந்து இருக்குது, நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஸ்வர் சிஸ்டமு, இது வந்து இருக்கிற நம்ம என்ன விஎஸ்டி இன்ஸ்டால் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே தான் காமிக்கும். இப்போ நான் நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒரு டோன் எடுக்கிறேன் அப்படின்னா நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ஒன்று போடுறேன். இப்போ இது வந்து கான்டாக்ட் லைப்ரரிஸ் சொல்லுவோம். இது வந்து ஃபுல்லாக இங்கே வந்திருக்கிறது ஃபுல்லாகவே கான்டாக்ட் லைப்ரரிஸ். இது வந்து ஒரு ப்ளகின்னு, இது வந்து நம்ம தனியாக வச்சுருக்கிற விஎஸ்டி லைப்ரரிஸ். இப்போ இதில் இருக்கிற ஒரு டோனை வந்து நம்ம லோட் பண்ணுறோம் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துக்கு வந்து லோட் ஆகிடும். இப்போ இந்த கான்டாக்டுக்குள்ளே எப்படி வேலை செய்யுதுன்னா, இப்போ இந்த டொல்சிமர் கூட இன்னொரு சந்தூர் கீழே போட போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிடி சேனல் A1ன்னு இருக்குது. இது வந்து கம்பல்சரி A1ல் இருந்ததுன்னா அடுத்ததும் A1ல் இருக்கணும். அப்படி இல்லைனா ஓம்னியில் வச்சுருங்க. இப்போ இன்னொரு டோன் வந்து இது கீழே நான் கொண்டு வரேன் அப்படின்னா இது தூக்கி இங்கே போகிறேன், கீழே போட்டிருக்கேன். இப்போ வந்து இது A2க்கு போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா A2ன்னு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா A1 இருக்குது. அதனால் இது என்ன பண்ணணும், ஓம்னிக்கு மாற்றிடுங்க. ஓம்னியில் மாற்றிட்டிங்கன்னா தான் ரெண்டுமே சேர்ந்து கேட்கும், இல்லைனா கேட்காது. இப்போ ரெண்டுமே சேர்ந்து கேட்குது. அதேமாதிரி இங்கே இருக்கிற வால்யூமும் நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம், இதில் இருக்கிற வால்யூமும் நீங்கள் ஏற்றிக்கலாம். இதுலேயும் லேயர் பண்ணலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறது கான்டாக்டுக்குள்ளேயே பண்ணலாம். இதையும் ஒரு பெரிய சாஃப்ட்வேரு. ஒரு ப்ளக்கினும் ஒரு மாதிரி வேலை செய்யும். நீங்கள் ஓப்பன் பண்ணி நோண்டி தான் கற்றுக்க முடியும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி இப்போது இதுக்கு வந்து ஒரு டோனு புதுசாக கொண்டு வந்திருக்கேன். இது வந்து 2 டோன் உள்ளே இருக்குது, உள்ளுக்குள்ளேயே 2 டோன் இருக்குது. நீங்கள் இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணியும் கொண்டு வரலாம், இல்லை இதுக்குள்ளேயே ஒரு 2-3 டோன் போடலாம், இல்லை சாம்பிளர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து கூட போடலாம். இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ராக் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து லேயர் எடிட்டர்னு இருக்குது. நான் இந்த ட்ராக்கை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்கிற ட்ராக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். லேயர் எடிட்டர்னு கீழே இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்து கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இங்கே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மூவ் ஆகிறது தெரியும். இதுதான் ஸ்ப்ளிட் பண்ணுறது. எந்த கீ வரைக்கும் வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இங்கே G2ன்னு இருக்குது, இல்லை இங்கே போயிட்டு கூட C2 G2ன்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு டோனை நான் இன்னொரு ட்ராக்கை கொண்டு வரேன் அப்படின்னா இங்கேயே இன்னொரு ப்ளஸ் போட்டு இப்போ பேஸோ ஆர் பேட்ஸ் ஏதோ ஒன்று கொண்டு வரேன்னா இங்கே இதில் போயிட்டு இப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸ் நான் கொண்டு வரேன் அப்படின்னா இப்போ இதுக்கு வந்து நான் லெஃப்ட்டில் வைக்க போகிறேன் அப்படின்னா மறுபடியும் லேயர் எடிட்டில் போயிட்டு எந்த நோட்லேருந்து எந்த நோட் வரையும் வச்சுக்கிட்டோமோ அது வரையும் நம்ம இழுத்து விட்டுறணும். இப்போ இந்த ட்ராக்கை செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் எடிட்டர் வந்திருக்கேன். இப்போது இதில் நான் இங்கேருந்து ட்ராக் பண்ணி கொண்டு போகிறேன். இல்லைனா கூட இந்த ஹை கீயை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், F2. இப்போ இங்கே மாறி இருக்குது பாருங்கள், மாறி இருக்கா, ஒரு நோட் இழுத்து விட்டுனா இப்போ இது லெஃப்ட் லேயர், இது ரைட் லேயர், இந்த மாதிரி வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறதும் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீபோர்டு வந்து நீங்கள் அசைன் பண்ணுறது வந்து உங்களோட மிடி கீபோர்டாக இருந்ததுன்னா அது மிடி சேனல் 1ல் இருக்கணும், அது மறந்துடாதீங்க. மிடி சேனல் 1ல் இருக்கணும். மொத்தம் 16 சேனல் இருக்கும் எந்த கீபோர்டாக இருந்தாலும். அதில் வந்து மிடி சேனல் 1ல் இருக்கும். இது வந்து புதுசாக ஒரு டோன் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இது கூட நீங்கள் இன்னொரு லேயர்ஸ் கூட இங்கே வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது டோனை வந்து எப்படி நீங்கள் ஷஃபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ இந்த டோனை தூக்கி அந்த கான்செப்டில் போடுறது, அந்த டோனை தூக்கி இந்த கான்செப்டில் போடுறது, இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணுறது, அது மாதிரி. இப்போ இந்த டோனை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப், இது வந்து இப்படி ட்ராக் பண்ணி வெளியே எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோனை வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இந்த எலக்ட்ரிக் கிட்டாரை நான் வெளியே எடுக்கிறேன் பாருங்க. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து லெஃப்ட் கிளிக்கு பண்ணிக்கணும். இந்த டோனை வந்து முதல்ல இப்போ இந்த டோனை வந்து நான் இப்படி செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஈவைலேயே செலக்ட் பண்ணுறேன். இப்போது லெஃப்ட்டில் வந்து கட்டவரல் இந்த தம் ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஃபிங்கரை வந்து இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா இது வெளியே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அது பண்ண முடியல அப்படின்னா, கமாண்ட் ப்ளஸ் அழுத்துனீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும் டோன். இது வந்து ஒரு ஃபோல்டருக்கு போகும். நீங்கள் வந்து இங்கே கார்னர் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஒரு டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணி ஒரு புது ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச டோன்லாம் சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோல்டர் பண்ணி இவைலே நேம் கூட இங்கே சேஞ்ச் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இப்போ இவைலே நான் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே சேவ் பண்ணியிருக்கேன்னா, இதில் வந்து பேட்ச்னு போட்டு ஒரு ஃபோல்டர் வச்சு இங்கே இதில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இவைலே நீங்கள் சேவ் ஆகிருக்கு. கமாண்ட் கொடுத்தா எக்ஸ்போர்ட்டு, கமாண்ட் ஐ கொடுத்தா இம்போர்ட்டு, கமாண்ட் ப்ளஸ் ஐ. இப்போது நான் ஒரு எம்டியாக ஒரு கான்செப்ட் எடுக்கிறேன். இப்போ எம்டியாக ஒன்று வந்திருக்கு. இப்போ நான் வந்து கமாண்ட் ஐ கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேட்ச் வந்து இந்த இடத்துக்கு அந்த நீங்கள் எங்கே சேவ் பண்ணிங்களோ அந்த இடத்துக்கு காமிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ளஸ் பட்டன் இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா லோட் பேட்ச்னு இருக்கும். லோட் பேட்சில் போயிட்டு கூட நீங்கள் அந்த பேட்சை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும் ஒரு டோனையும். இதில் உங்களுக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வரும்னா, சாம்பிளர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்ததுன்னா அது கான்செப்ட்குள்ளேயே சேவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சாம்பிளர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சேவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இருந்த கான்செப்டில் அந்த சாம்பிளர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணி வச்சா தான் திருப்பி வரும். பிடிச்ச மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணுறீங்கன்னா, மெயினான டோன் இதில் தான் ஒரு அதிகமான டோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த கான்செப்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற தேவை, இப்போ இதில் இருக்கிற ஒரு 10 டோன் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை வச்சுட்டு மற்றதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சேவ் பண்ணி டெலீட் பண்ணணும். ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே டெலீட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அது போய்டும். ஒரு டோனை செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தா அது போய்டும். டெலீட், அவ்வளோதான், டெலீட் ஆகிடும். இதை வந்து இதில் இந்த கான்செப்டை புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையில்லாதான் டெலீட் பண்ணிவிட்டு உங்கள் நேம் போட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து போயிட்டு உங்கள் பேர் போட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு புதுசாக போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணாமல் இது இப்படி பண்ணிக்கோங்க. இதில் ஃபைலில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு நியூன்னு காமிக்கும். ஆனால் நியூவில் போகாதீங்க. இதில் சாம்பிளர் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் உள்ளுக்குள்ளேயே சேவ் ஆகிருக்கிறதுனால புதுசாக போகாமல் இதில் இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு மற்ற கான்செப்டை வந்து இப்போ அங்கே எடுத்த டோனை வந்து தூக்கி இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கமாண்ட் ஐ கொடுத்திங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பிளர் டோன்லேருந்து எடுக்கிறீங்கன்னா, சாம்பிளரில் இருந்துச்சுன்னா உள்ளே சேவ் ஆகிருக்குன்னா இந்த வைலோஸ் டெகட்டோ வந்து சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது சேவ்னா அது உள்ளே சாம்பிளர்லேயே உட்காந்துடும். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அடுத்த டைம் அது எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். வேற கான்செப்ட் சேவ் பண்ணிட்டு வெளியே எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சப்போஸ் புதுசா கிரியேட் பண்ண போறீங்கன்னா நீங்க வெளியே எடுத்து போடுற டோனை மட்டும் சாம்பிளரா இருந்ததுன்னா சேவ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சாம்பிளர் வந்து இதாயிடும். அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் எடிட் பண்றீங்க, நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்கன்னா ஃபைல்ல போயிட்டு சேவ் கொடுங்க. அப்படி இல்லை இப்போ வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறீங்க, வால்யூம்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா சேவ் பண்ணுங்கள். கான்செப்ட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லாம் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது கேட்கும் சேவ் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். டோன்ட் சேவ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. டோன்ட் சேவ் கொடுத்துட்டு அப்படி விட்டுருங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் சேவ் பண்ணுங்கள். மற்றபடி சேவ் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம மெயின் ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டா நான் க்ளோஸ் ஆகலை. ரைட் கிளிக் பண்ணி குவிட் பண்ணால் தான் க்ளோஸ் ஆகும். ரைட் சைடில் குவிட் பண்ணணும். ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதை குவிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஷட் டவுன் பண்ணணும். இப்போ எல்லாமே குவிட் பண்ணிவிட்டு இங்கே ஆப்பிள் லோகோவில் போனீங்கன்னா இங்கே ஷட் டவுன் இருக்கும். ஷட் டவுன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகிடும்.